குட் டே ஃபெல்லஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா X.800 இருக்கிற செக்யூரிட்டி சர்வீசஸும் அதில் இருக்கிற மெக்கானிசம்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். X.800 defines a security service as a service that is provided by a protocol layer of communicating open systems and that ensures adequate security of the system or of data transfers. X.800 வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ்னால் என்ன அப்படின்னா, அது ஒரு சர்வீஸு தட் இஸ் ப்ரொவைடட் பை எ ப்ரோட்டோகால் லேயர் ஆஃப் கம்யூனிகேட்டிங் ஓப்பன் சிஸ்டம்ஸ். இப்போ ஒரு லேயராக இருக்கிற ஒரு சிஸ்டம், ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு செக்யூரிட்டி வந்துட்டு கொடுக்குது நம்ம டேட்டாவுக்கும் நம்ம சிஸ்டத்துக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு X.800 ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு டெஃபனேஷன், ஓகேவா? ஸோ நேற்றே வந்து இது ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட. என்னென்ன அப்படின்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, ஆத்தென்டிகேஷன், அவைலபிலிட்டி, அக்சஸ் கண்ட்ரோலு, நான் ரெப்புடியேஷன், இதோட பேசிக்காக என்னென்னு சொல்லியாச்சு நம்ம. ஸோ அந்த செக்யூரிட்டி சர்வீசஸில் வந்து ஒரு 5 கேட்டகரி இருக்குது. இப்போ நம்ம சொன்னதில் அதான் 5 கேட்டகரி. ஸோ அதில் வந்து மொத்தம் 14 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த X.800 வந்துட்டு 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க அந்த சர்வீசஸை. அந்த 5 சர்வீசஸில் வந்து மொத்தம் 14 வித்தியாசமான சர்வீசஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அவைலபிலிட்டி மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சொன்னேன். இந்த அவைலபிலிட்டி மட்டும் இதில் வந்து கிடையாது, செக்யூரிட்டி சர்வீசஸில் இல்லை, ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு திரும்ப வர சொல்லிடுறேன். X.800 செக்யூரிட்டி சர்வீசஸில் ஆத்தென்டிகேஷன், access control, data confidentiality, data integrity and non-repudiation, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வர்றது ஆத்தென்டிகேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன்னா என்ன அப்படின்னா, சரியான நபர்கிட்ட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா இப்போ அப்படின்னு சொல்கிறதா வந்து ஆத்தென்டிகேஷன். இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, அஷூரன்ஸ் தட் த கம்யூனிகேட்டிங் என்டிட்டி இஸ் த ஒன் தட் இட் கிளைம்ஸ் டு பி, ஓகேவா? ஸோ இதில் 2 அந்த என்ன சொல்கிற சர்வீசஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரி ஆத்தென்டிகேஷன்ங்கிற கேட்டகரியில் 2 ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, பீர் என்டிட்டி ஆத்தென்டிகேஷன், டேட்டா ஆர்ஜின் ஆத்தென்டிகேஷன். ஸோ ஸ்பெசிஃபிக் சர்வீசஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் இருக்கிற பேசிக் கீவேர்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம படிக்கிறப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு திரும்ப பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் மட்டும் நான் இங்கே வந்து குறிப்பிட விரும்புகிறேன். கனெக்ஷன், கனெக்ஷன்லெஸ், செலக்டிவ் ஃபீல்டு. ஸோ கனெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் இஸ் அ கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோக்கால். யூடிபி, யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால், கனெக்ஷன்லெஸ் ஓரியன்டட் ப்ரோட்டோக்கால். இந்த 2 ப்ரோட்டோக்காலுமே எதுக்கு பயனாகுது? பாயிண்ட் A டு பாயிண்ட் B, அதாவது பீர் டு பீர் கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற 2 ப்ரோட்டோக்கால், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அதாவது டிசிபி வந்துட்டு கனெக்ஷனில் ஒர்க் ஆகும், யூடிபி வந்து கனெக்ஷன்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும். அது பிளாக் ஆஃப் டேட்டா வில் பி சென்ட் இன் கனெக்ஷன்லெஸ், ஓகேவா? டேட்டாவை தான் வந்து நம்ம வந்து அதில் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம எடுத்துக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வருது செலக்டிவ் ஃபீல்டு. செலக்டிவ் ஃபீல்டு அப்படின்னா, ஒரு 10 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, 2 காம்போ பாக்ஸ் இருக்குது, 2-3 ரேடியோ பட்டன் இருக்குது, செக் பாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து எது ரொம்ப முக்கியமான ஒரு 4-5 ஃபீல்டோ வந்துட்டு அதுதான் வந்து செலக்டிவ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ஒரிஜினல் கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வர்றது பீர் என்டிட்டி ஆத்தென்டிகேஷன். நீட்ஸ் டு ப்ரொவைட் கான்ஃபிடென்ஸ் இன் த ஐடென்டிட்டி ஆஃப் த என்டிட்டிஸ் கனெக்டட். ஒரு ஏக்கு வந்து பி வந்து ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்லி நான் நம்பணும், அதே மாதிரி பி வந்து ஏ அப்படிங்கிறது நம்பணும். எப்படி கொடுக்க முடியும்? அது ஆத்தென்டிகேஷன் மூலயமா மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ நம்ம ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த ஆத்தென்டிகேஷன் சர்வீஸை, அதாவது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா என்ட்ரு ஆக முடியும் உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கணும், ஓகே? ஒரு ஓடிபி கொடுத்தோ, இல்லை வந்து ஒரு கேப்சா இமேஜ் கொடுத்தோ, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் முறையிலையோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, உள்ளே வரத்துக்கே வந்துட்டு ஒரு ஆத்தென்டிகேட் பண்ணி உள்ளே வர வச்சோம் அப்படின்னா, அந்த 2 பேர் கம்யூனிகேட் பண்ணுறப்போ வந்துட்டு
நம்புவாங்க. இந்த கம்யூனிகேஷன் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி அவங்க 2 பேரும் நம்புவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பீர் ஆத்தென்டிகேஷன். ஸோ டேட்டா ஆரிஜின் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறப்ப இப்போ இதில் என்னென்னா கனெக்ஷன் லெஸ்ஸாக மாறிடுச்சு. இப்போ இது ப்ரீவியஸாக இருந்தது கனெக்ஷன், ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் இருக்கும். இதில் வந்து கனெக்ஷன் லெஸ்ஸு. அப்போ கனெக்ஷன் லெஸ்ஸுங்கிறப்ப வந்துட்டு அவங்க வந்து கட்டாயமாக வந்துட்டு தே நீட் டு ப்ரொவைட் த அஷ்யூரன்ஸ். ஓகேவா? எதுக்கு அப்படின்னா வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் ரிசீவ்டு டேட்டா இஸ் அஸ் கிளைம்டு. நம்மக்கிட்ட கிடச்ச டேட்டா எப்படி வந்து டேட்டா வந்து ஆரிஜினில் வந்து க்ரியேட் ஆணுச்சோ அதே மாதிரி டேட்டா தான் நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா? ஆரிஜினில் என்ன க்ரியேட் ஆணுச்சோ அதே டேட்டா தான் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறது தான் வந்து இந்த டேட்டா ஆரிஜின் ஆத்தென்டிகேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது அக்சஸ் கண்ட்ரோல். இதில் எந்த ஸ்பெசிஃபிக் சர்வீசஸுமே கிடையாது. இந்த அக்சஸ் கண்ட்ரோலே வந்து ஒரு சர்வீஸ் தான் X.800. ஓகேவா? ஸோ அக்சஸ் கண்ட்ரோல்னால் நேற்று உங்களுக்கு சொல்லியாச்சு. என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் ஏ ரிசோர்ஸ். ஓகேவா? அது கிராண்டிங் அக்சஸ் டு த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் ஃபார் எ பர்டிகுலர் பர்சன் ஆர் செட் ஆஃப் பர்சன் ஒரு பீப்புள், ரைட்? ஓகேவா? இது மாதிரி கொஞ்சம் வந்து ஆத்தரைசேஷன் பண்ணிட்டோம், இந்த நீ வந்து யூஸ் பண்ணிக்க, இதை நீ யூஸ் பண்ணிக்க, இந்த ரிசோர்ஸை நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்குறது வந்து அக்சஸ் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி நெக்ஸ்ட்டு வர்றது. ஸோ டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்ன? ப்ரொடக்ஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்டு டிஸ்க்ளோசர். ஓகேவா? ப்ரொடக்ஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்டு டிஸ்க்ளோசர். யாருமே வந்து இந்த டேட்டாவை எடுத்து பார்க்கல என்ற நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். அன்றைக்கி சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது என்ன, ஹெச்ஓடிகிட்ட வந்து நான் வந்து டேட்டா கொடுத்து விட்றேன் ஒரு பையன்கிட்ட. அவன் கொடுத்து விட்றப்போ வந்துட்டு அவன் எடுத்து பார்த்துட்டான் அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி அங்கே உடஞ்சிருச்சு. ஓகேவா? இன்டெகிரிட்டினா என்ன? நடுவில் டேட்டா மாற்றிட்டாங்க அப்படின்னா இன்டெகிரிட்டி உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டியில் மொத்தம் 4 ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் இருக்குது. கனெக்ஷன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, கனெக்ஷன்லெஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, செலக்டிவ் ஃபீல்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி, டிராஃபிக் ஃப்ளோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ முதல்ல வர்றது கனெக்ஷன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் யூசர் டேட்டா ஆன் ஏ கனெக்ஷன். ஓகேவா? அந்த கனெக்ஷனில் நம்ம அனுப்புகிற டேட்டா, அதாவது யூசர் டேட்டா வந்துட்டு ப்ரொடக்டடாக இருக்கணும். ஓகேவா? கனெக்ஷன்லெஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டினா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் யூசர் டேட்டா இன் ஏ சிங்கிள் டேட்டா பிளாக். நாம் அனுப்பக்கூடிய அந்த டேட்டா பிளாக்கில் இருக்கிற டேட்டா, யூசர் டேட்டா எப்படி இருக்கணும்? ப்ரொடக்டடாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வர்றது செலக்டிவ் ஃபீல்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டினா confidentiality of selected fields within the user data on a connection or in a single data block. இதில் கனெக்ஷனும் வந்துருச்சு, கனெக்ஷன் லெஸ்ஸும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு traffic flow confidentiality, protection of the information that might be derived from observation of traffic flows. நம்ம ஒரு பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பியில் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா டேட்டாவை திருறதுக்கு பதிலாக எவ்வளோ டேட்டா சைஸ் நம்ம அனுப்பியிருக்கோம், எப்பப்போலாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத திருடுறத தடுத்தோம் அப்படின்னா அது பேர் டிராஃபிக் ஃப்ளோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நெக்ஸ்ட்டு வர்றது டேட்டா இன்டெகிரிட்டி. ஸோ இந்த டேட்டா இன்டெகிரிட்டியில் மொத்தம் 5 ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் இருக்குது. முதல்ல வர்றது கனெக்ஷன் இன்டெகிரிட்டி வித் ரெக்கவரி. நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் இன்டெகிரிட்டி வித்தவுட் ரெக்கவரி. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம அனுப்புகிறப்போ வந்து மாடிஃபை ஆகுது, இல்லை இன்சர்ஷன் ஆகுது, இல்லை ஏதோ டெலிட் ஆகுது, இல்லை ரீப்ளே ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி நடக்கும் சமயத்தில் ஏதோ ரெக்கவரியை வந்து நம்ம அட்டன் பண்ணி நம்ம வந்து அதை வந்து எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா கனெக்ஷன் இன்டெகிரிட்டி வித் ரெக்கவரி. ஓகேவா? அப்படி நம்மளால் ரெக்கவரி பண்ண முடியாத பட்சத்தில் அதுக்கு பேர் கனெக்ஷன் இன்டெகிரிட்டி வித்தவுட் ரெக்கவரி. ஸோ இதுலேயும் அதே மாதிரி செலக்டிவ் ஃபீல்டு கனெக்ஷன் இன்டெகிரிட்டி இருக்குது. செலக்டிவ் ஃபீல்ட்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன, பர்டிகுலர் ஃபீல்ட்ஸ் வித்தின் த யூசர் டேட்டா. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம அனுப்புகிறப்ப வந்துட்டு அந்த எந்த ஒரு மாடிஃபிகேஷனோ இல்லை இன்சர்ஷனோ இல்லை டெலிஷனோ எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செலக்டிவ் ஃபீல்டு கனெக்ஷன் இன்டெகிரிட்டி. நெக்ஸ்ட்டு வர்றது கனெக்ஷன் லெஸ் இன்டெகிரிட்டி. ஸோ நம்ம அனுப்புகிற டேட்டாவோட இன்டெகிரிட்டி ஓகேவா அந்த எதில் இருக்கணும் அப்படின்னா அந்த டேட்டா பிளாக்கில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பேர் கனெக்ஷன்லெஸ் இன்டெகிரிட்டி. நெக்ஸ்ட்டு வர்றது செலக்டிவ் ஃபீல்டு கனெக்ஷன்லெஸ் இன்டெகிரிட்டி. ஓகேவா? ஸோ
இது என்னது, அதே தான். அந்த செலக்டிவ் ஃபீல்டுனா பர்டிகுலர் டேட்டா ஆஃப் த யூசர் டேட்டாவில் இருக்கிற பர்டிகுலர் ஃபீல்டு, அதை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது வந்து எதில் கம்யூனிகேட் பண்ணுறோம், கனெக்ஷன் லெஸ்ஸில் கம்யூனிகேட் பண்ணுறோம். அப்போ அந்த இன்டெகிரிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஓகேவா. ப்ரொவைட்ஸ் ஃபார் த இன்டெகிரிட்டி ஆஃப் செலக்டட் ஃபீல்ட்ஸ் வித்தின் எ சிங்கிள் கனெக்ஷன்லெஸ் டேட்டா பிளாக் takes the form of determination of whether the selected fields have been modified. ஓகேவா. ஸோ மொத்த டேட்டாவுமே நம்ம பார்க்கறதுக்கு பதிலாக இந்த செலக்டிவ் ஃபீல்டை மட்டும் தான் நம்ம இதில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், இதில் வந்து கனெக்ஷனில் 3 வந்துருச்சு, கனெக்ஷன் லெஸ்ஸில் 2 வந்துருச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து அந்த ப்ரீவியஸாக நான் சொன்னது, கனெக்ஷன்னா என்ன, கனெக்ஷன் லெஸ்னால் என்ன, செலக்டிவ் ஃபீல்ட்னா என்னன்னு சொன்னது இந்த மாதிரி விஷயத்துக்காக தான். இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே புரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ லாஸ்ட்டு இருக்கிறது நான் ரெப்புடியேஷன். அதாவது நான் ரெப்புடியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா வந்து அனுப்பிட்டு நான் அதை அனுப்பலைன்னு சொல்கிறது, இல்லை நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து வரலன்னு சொல்கிறது. ஸோ அது மாதிரி சொல்லாமல் இருக்கிறதா வந்து நான் ரெப்புடியேஷன். ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் டெனியல் பை ஒன் ஆஃப் த என்டிட்டிஸ் இன்வால்வ்டு இன் எ கம்யூனிகேஷன் ஆஃப் ஹேவிங் பார்ட்டிசிபேட்டட் இன் ஆல் ஆர் பார்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன். நான் ரெப்புடியேஷன் ஆரிஜின் proof that the message was sent by the specified party. இவங்க தான் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஊர்ஜிதம் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அது நான் ரெப்புடியேஷன் ஆரிஜின். நெக்ஸ்ட் வரது நான் ரெப்புடியேஷன் டெஸ்டினேஷன். ப்ரூஃப் தட் த மெசேஜ் வாஸ் ரிசீவ்டு பை த ஸ்பெசிஃபைடு பார்ட்டி. நம்ம அனுப்பின டேட்டா அவங்ககிட்ட போய் சேர்ந்துருச்சு, அவங்க எனக்கு சேரலை அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுதான் நான் ரெப்புடியேஷன் டெஸ்டினேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, X.800 இருக்கிற 5 கேட்டகரியில் இருக்கிற 14 ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட இந்த செஷன் நம்ம முடிச்சுக்குவோம். நாளைக்கு X.800 இருக்கிற செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் பார்ப்போம். ஸோ தட்ஸ் இல் ஃபெல்லஸ் ஃபார் டுடே. ஹோப் யூ ஆர் ஆல் ஸ்டேயிங் சேஃப் அட் ஹோம். பை ஃபெல்லஸ்.